கோவை மாவட்ட மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது பன்றிக் காய்ச்சல். இங்கு கடந்த 1.5 மாத காலத்தில் பன்றிக் காய்ச்சலால் 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது மேலும் 34 பேர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பன்றிக் காய்ச்சல் பிடியில் சிக்கித் தவிக்கும் மாவட்டமாக மாறியுள்ளது கோவை. இங்கு கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் திருப்பூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 34 பேர் பன்றிக் காய்ச்சல் அறிகுறிகளோடு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொண்டை வலி இருந்துகிட்டு இருக்கும். அது ஊசி குத்துறது மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இருமல், வறட்டு இருமல், அதுக்கப்புறம் நெஞ்சு வலி, அப்புறம் ஹை ஃபீவர் வர ஆரம்பிக்கும். ரொம்ப முற்றிய நிலையில் வயிற்று வலி, நெஞ்சு வலி, மூச்சு திணறல், வாந்தி, இது மாதிரியான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். அது ஆரம்பத்தில் அதை இப்போ சரிப்படுத்தி விட்டால் இந்த அறிகுறிகள் வராது. முதற்கட்டமாக பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு அதிகம் இருக்கும் பகுதிகள் கணக்கெடுக்கப்பட்டு சுகாதாரத்துறை மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தால் பன்றிக் காய்ச்சல் பரவி வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். நீங்கள் நடந்து சென்றால் கூட இந்த வியாதி வரலாம். ஆகவே நம் காது வழியாகவோ மூக்கு வழியாகவோ குளிர்காற்று, வாய் வழியாக குளிர்காற்று வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். வெளியில் செல்லும்போது காது, மூக்கு வரை கவர் செய்து கொள்ள வேண்டும். தொடர் காய்ச்சல் இருப்பவர்கள் சுய மருத்துவம் செய்து கொள்ளாமல் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என்று கூறும் சுகாதாரத்துறையினர் நோய் பரவாமல் தடுக்க சுகாதாரத்தோடு இருக்கவும் வலியுறுத்துகின்றனர். சாதாரண காய்ச்சலை போலவே பன்றிக் காய்ச்சலும் துவங்குவதால் காய்ச்சல் ஏற்படும் பொழுது சுய மருத்துவம் மேற்கொள்ளாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுஜாதா.